இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, என்ன காப்பாத்த போய் உன் குழந்தை எப்படி பறி கொடுத்துட்டிய ஸ்வேதா? ஆர்த்தி, இந்த ஆர்த்தியை கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. இதுல இருந்து நாம மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னமா அது? சீக்கிரத்துல உனக்கும் கார்த்திக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். ஒரு குழந்தை இழந்த கஷ்டத்தை இன்னொரு குழந்தை வந்துதான் தீர்த்து வைக்க முடியும். நீயும் கார்த்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ 2 பேரும் வேறு வேறு மனநிலையில இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். கல்யாணமான கொஞ்ச நாள்லயே உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை இன்னுமே முடியலையேம்மா. அவரு வேற ஒரு மனநிலையில இருக்காருன்னு எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன்? அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்க நீங்க எப்போ எப்போ எனக்கு சந்தோஷமான செய்தி சொல்ல போறீங்கன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்ல போற அந்த நல்ல செய்தி தான் என் கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறதுக்கான மருந்தா இருக்க போகுது. அம்மா என்கிட்ட வந்து எப்போ எப்போ நீ சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்ல போற அந்த நல்ல செய்தி தான் என் கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறதுக்கான மருந்தா இருக்க போகுது. நமக்குன்னு ஒரு குழந்தை வரதுதான் நடந்த எல்லாத்தையும் மறந்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க ஒரு வழின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. நீங்க என் மேல காட்டுற அன்பு, இந்த குடும்பத்துல எனக்கு இருக்க மதிப்பு, அம்மாவோட பாசம், இதெல்லாம் தர சந்தோஷத்திலேயே நான் எந்த குறையுமே இல்லாதவளாதான் இருக்கேன். நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நீங்க எப்பவோ தெளிவா சொல்லிட்டீங்க. இருந்தும் நம்ம அதை மறைச்சு அம்மாவை ஏமாத்துறோன்னு தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்ந்து என் மனசுக்கு பிடிச்சிருந்தோ அவளை என் லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிறதுக்கு எது எனக்கு தடையா இருக்கு? எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ ஆசை இருந்தும் அத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன்.
என் நிலைமைய நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்க மனைவியா என்ன சீக்கிரமே ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். யார்கிட்டயுமே சொல்ல முடியாத என்னோட கவலை எல்லாம் நான் என் மனசை விட்டு உன்கிட்ட தான் சொல்ல போறேன். என்னால யாரும் கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய விஷயத்த என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிருக்கேன். அதையெல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தோம், அதெல்லாம் சொல்றதுக்கு என் மனசு வரல. நேத்து கூட அம்மா என்கிட்ட பேசினப்போ என் மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிறது தான் அவங்களுக்கான சந்தோஷமா நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? அந்த உண்மையெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது நான் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? என் அம்மா தான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம். எங்களை பத்தின உண்மை எல்லாம் அம்மாக்கு தெரிய வர அன்னைக்கு நான் அவங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இருந்தாலும் அம்மா மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது என் நிலைமைய நான் சொல்லாம இருந்தாலும் அது பிரச்சனை தான். அது அது அம்மாக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். ஒண்ணு நான் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மாவோட மனச நீ மாத்தணும். இல்லைன்னா நாங்க புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழலைங்கிற உண்மைய நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு நீ கொடுக்கணும். ராஜி, ராஜி, போன் அடிக்குதுமா?